உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் எப்படியாவது உன் சித்தப்பாட்ட சொல்லி ஆகணும். நான் இல்ல இல்ல சித்தி, இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க ரஞ்சனோட மிரட்டல மறந்துட்டீங்களா? இந்த வீட்ல மட்டும் கல்யாணம் நடக்கல, இங்க நிறைய கருமாதி தான் நடக்கும். இப்ப என்ன பண்றது? என் கண்ணு முன்னாடி என் பொண்ணோட வாழ்க்கை வீணா போறத நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? ஐயோ, நீ இந்த மணமேடையில உட்கார்ந்துட்டு இருக்கிறது கூட அந்த டாக்டருக்கு தெரியாதே, அதுவும் இந்த ராட்சசனோட. அட கடவுளே, என்கிட்ட போன் கூட இல்ல, யாரையும் உதவிக்கு கூட கூப்பிட முடியாது. அட கடவுளே, நீங்க தான் உதவி செய்யணும், எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. நீங்க உங்க வலது கையை நீட்டுங்க. என்ன நெருங்கி வர உனக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கா என்ன? பொறுமையாரு, முதல்ல இந்த கல்யாணம் முடியட்டும். அட என்ன இது? இல்ல, இது ஒண்ணும் இல்ல. யாரோடது? ரஞ்சனோடது. சீக்கிரமா டாக்டர் சிவாவுக்கு ஃபோன் பண்ணுங்க. நம்பர் தெரியுமா? இல்ல, ஒரு வேலை பண்ணுங்க, கான்டாக்ட் லிஸ்ட்ல செக் பண்ணுங்க. அம்மாவும் பொண்ணும் ஏன் இப்படி குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? அட, ஏதோ 2 நிமிஷம் பேசிக்கிறாங்க. அம்மாவையும் பொண்ணையும் கொஞ்சம் பேசிக்க விடுங்க தம்பி. என்னத்த இவகிட்ட நான் பேசுறது? என் மனசே பாரமா இருக்கு. ஐயோ, என் ரீமா, என் செல்ல பொண்ணே, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவ. அதுக்கப்புறம் இந்த மனோரமா யார்கிட்ட பேசுவா, என்ன செய்வா? நான் தனிமரமால நிப்பேன். நான் உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? நீ மட்டும் இங்க இல்லன்னா என்னால இருக்கவே முடியாது. நான் என்னடி பண்ணுவேன் செல்லம்? ஐயோ என் செல்லம், அடடா, என்னால இதையெல்லாம் பார்க்கவே முடியல. இல்ல இல்ல, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். கடவுளே, எப்படியாவது சித்தி டாக்டர் கிட்ட பேசிடணும். டாக்டர் சிவாவும் சீக்கிரம் வந்துடணும். நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் டாக்டர் சிவா, சீக்கிரம் வந்துருங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.